தமிழ் சினிமாவில் சகிப்புத்தன்மை இல்லை, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை. அவர்களுக்கு சாதகமாக பாராட்டி பேசினால்தான் விமர்சனமாக எடுத்துக்கொள்கிறார்கள். கோடிக்கணக்கில் செலவு செய்து எடுக்கின்ற பணத்தை நீங்கள் சாதாரணமாக விமர்சித்து போவது சரியில்லை என்கிறார்கள். விமர்சனங்களை விமர்சனங்களாக எதிர்கொள்ளும் பக்குவம் வராதவரை தமிழ் சினிமாவை விமர்சிப்பதில் அர்த்தமில்லை. தமிழ் சினிமா உலகம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். சினிமாவை விமர்சிக்கலாம், ஆனால் விமர்சிப்பதற்கு ஒரு வரைமுறை உண்டு என சிலர் கூறுகின்றார்கள். சினிமாவில் மற்ற துறைகளை விமர்சிப்பது தவறு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டால் முறைக்கிறார்கள். சினிமா என்பது நிச்சயமாக விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம், புரிந்து கொள்ளுங்கள். இப்படி சினிமா விமர்சனம் குறித்தும் சினிமா குறித்தும் பேசியவர் நடிகர் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. அதாவது அவர் ஒரு ரேடியோவில் ஆர்ஜேவாக இருக்கும்போது கொடுத்த ஒரு நேர்காணலில் அவர் சொன்ன விஷயங்களையும் அவர் ஆர்ஜே தொழிலுக்கு வந்ததையும் சொன்னார். அவர் சொன்னதை இங்கே அப்படி தருகின்றேன். ஆர்ஜே என்று ஒரு தொழில் இருப்பதே எனக்கு நீண்ட காலம் தெரியாது. ஆர்ஜேயாக வேலை கிடைக்கும் வரை அதை பற்றி எந்தவித புரிந்துணர்வும் எனக்கு இருக்கவில்லை. ஒரு நாள் முடிவெட்டும் கடையில் நீண்ட நேரமாக காத்திருந்த போது ஒரு பத்திரிகையில் ஆர்ஜேவாக விருப்பமா என விளம்பரம் பார்த்தேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி விண்ணப்பித்தேன். விண்ணப்பித்த 600 பேர்களில் நான் உட்பட 4 பேர் மட்டும்தான் தேர்வானோம். சொல்லப்போனால் அதற்கு பிறகுதான் நான் ரேடியோவை கேட்க ஆரம்பித்தேன். தனது வாழ்க்கையில் பயணத்தை எப்படி தொடங்கினார் என்பதை சொல்லத் தொடங்கினார் அவர். என்னுடைய ஆசை ஆங்கில பத்திரிகையாளராக வேண்டும் என்பதுதான். என்னுடைய கனவுகளில் இது ஒன்று. காரணம், எனது உடன்பிறவா சகோதரிகளில் ஒருவர் NDTVயில் வேலை செய்து வந்தார். அவரை டிவியில் அடிக்கடி பார்த்து ஈர்க்கப்பட்டு அவரை போல ஆக வேண்டும் என முடிவெடுத்தேன். அவரின் மேனரிசங்களை காப்பி அடித்து பேசி பார்த்தேன். ஆவல் மிகுதியால் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பிரபல பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை துறையில் டிப்ளமோ படிக்க சேர்ந்தேன். சேர்ந்த சில நாட்களில் அங்கே உள்ள உணவு விடுதியை பற்றி என்னை எழுதச் சொன்னார்கள். நம்பிக்கையுடன் நான் ஆங்கிலத்தில் எழுதிய 56 வரிகளில் 47 கிராமர் மிஸ்டேக், இங்கிலீஷ் ஜேர்னலிசம் எனக்கு சரிப்பட்டு வராது என உணர்ந்து கொண்டு படிப்பிற்கு அங்கேயே முழுக்கு போட்டு விட்டேன். என்ன ஆகப் போகிறேன் என தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த காலத்தில்தான் அந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தேன். காலம் என்னை உங்கள் முன்பு ஆர்ஜேவாக நிறுத்திவிட்டது. நான் ஆங்கில வார்த்தைகளை கலந்து ஜாலியாக பேசுவதை ரசிகர்கள் விரும்புகிறார்கள் என நினைக்கின்றேன். பொதுவாக வீட்டிலும் சரி நண்பர்களும் சரி இப்படித்தான் பேசுவேன். எனது நிகழ்ச்சிகளில் நான் செய்யும் விமர்சனம், சினிமா விமர்சனம் ரசிகர்களின் யோகோவித்த பாராட்டை பெற்ற நிகழ்ச்சி. ஆனால் சமீபத்தில் சினிமா விமர்சனம் மட்டும் இல்லை, சினிமாவை பற்றியே பேச மாட்டேன் என அறிவித்திருந்தேன். எனது ரசிகர்களை இது அதிர்ச்சிக்குள் ஆக்கியது. அதற்கு பின்னால் தான் உள்ள அரசியலை நான் பேச விரும்பவில்லை. ஆனால் சில விஷயங்களை எனது ரசிகர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் கடந்த 7 வருடங்களாக சினிமாவை பற்றி பேசி வருகிறேன். ஆனால் ஒரு முறை கூட யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியதில்லை. யாருடைய மனமும் புண்படும்படி நடந்து கொண்டதில்லை. நான் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் விஷயங்களை மட்டுமே விமர்சிப்பேன். நான் ஒரு நடிகரை விமர்சித்தால் கூட அது அந்த நடிகரை தனிப்பட்ட முறையில் விமர்சித்ததாக அமையாது. அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தை விமர்சித்ததாகத்தான் அமையும். எனது சினிமா விமர்சனத்தை பல சினிமா பிரபலங்கள் நேரிலும் தொலைபேசியிலும் பாராட்டி உள்ளனர். நான் அதை என்றைக்கும் வெளியில் சொன்னதில்லை. அதேபோல நான் சினிமாவை பற்றி பேசுவதை நிறுத்துவதற்கான காரணத்தையும் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன், விமர்சனங்களை விமர்சனங்களாக எதிர்கொள்ளும் பக்குவம் வராதவரை தமிழ் சினிமாவை விமர்சிப்பதில் அர்த்தமில்லை. தமிழ் சினிமா உலகம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் முன் வரை தமிழ் சினிமா விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். பல கோடி செலவழித்து எடுக்கும் படத்தை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் விமர்சிப்பது சரியா என சிலர் பொதுவாக கேட்கிறார்கள்.
சினிமா என்பது இசை, நடனம் போன்ற கலைகளை ஒன்றிணைக்கும் கலையின் பிரம்மாண்ட வடிவம். கலை என்பதன் அடிப்படை புரிந்துணர்வே விமர்சித்தல் என்பதாகத்தான் அமையும். சினிமாவில் நாம் எத்தனை விஷயங்களை விமர்சிக்கின்றோம். அரசியல்வாதிகளை, போலீஸை, ஏன் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையே சினிமாவில் நாம் விமர்சிக்கின்றோம். சினிமாவில் மற்ற துறைகளை விமர்சிப்பது தவறு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? சினிமா என்பது நிச்சயம் விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம். படம் எடுத்து அதை இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் மட்டும் பார்க்கவில்லையே. பொதுவெளியில் சினிமாவை காட்சிப்படுத்துவதால் அது நுகர்வு பண்டம். நுகர்வு பண்டத்தை நுகர்பவன் விமர்சிக்கத்தான் செய்வான். பல ஆயிரம் கோடி முதலீட்டில் தயாரிக்கப்படும் ஐபோன் சந்தைக்கு வந்த சில மணி நேரங்களிலே அதற்கு அக்கு வேறு ஆணி வேறாக விமர்சிக்கப்படுகிறது. பல கோடி முதலீட்டில் பல ஆயிரக்கணக்கானவர்களின் உழைப்பில் உருவான ஐபோனை விமர்சனம் செய்யக்கூடாது என சொல்லலாமா? சந்தைக்கு வருகின்ற எந்த பொருளையும் விமர்சிக்க உரிமை உண்டு. நான் செய்கின்ற நிகழ்ச்சியை கூட யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். சினிமாவை விமர்சிக்கலாம், ஆனால் விமர்சிப்பதற்கு ஒரு முறை உண்டு என சிலர் கூறுகின்றார்கள். அவர்களிடம் குறிப்பிட்ட முறையில்தான் படம் எடுக்க வேண்டும் என நான் கூற முடியுமா? பத்திரிகையில் எழுவரின் எழுத்து நடை இன்னொரு பத்திரிகையில் எழுதும் ஒருவரின் எழுத்து நடையில் இருந்து வேறுபடத்தான் செய்யும். இது இயல்பானது. அதே போலதான் விமர்சிப்பதும் நபருக்கு நபர் மாறுபடத்தான் செய்யும். டெல்லியில் எனது சக ஆர்ஜே ஒருவர் அபிஷேக் பச்சன் முன்னிலையில் அமிதாப் பச்சனிடம் அபிஷேக் பச்சனுக்கு நடிப்பு வரவில்லை என்று வேறு பிழைப்பு பார்க்க சொல்லுங்கள், அபிஷேக் பச்சனுக்கு நடிப்பு வரவில்லை, வேறு பிழைப்பு பார்க்க அனுப்புங்கள் என்று கூறினார். அமிதாப் அந்த விமர்சனத்தை சிறு புன்னகையுடன் கடந்து போனார். தமிழ்நாட்டில் சகிப்புத்தன்மை குறைவு, அதிலும் சினிமாவில் கொஞ்சம் கூடுதல் இல்லை. ஆகவே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நம்முடைய சினிமாக்காரர்களுக்கு வர வேண்டும் என்று அந்த நேர்காணலில் ஆர்ஜே பாலாஜி சொல்லி இருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.